ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜெஹோவா கேக்ஸ் அண்ட் விலாக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு 2 kg சாக்கோ ட்ரஃபிள் கேக்கான கம்ப்ளீட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் சைடில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்கு. ஸோ இந்த கேக் வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு கேக், ஒரு ஸ்பெஷலான பர்சன் கிட்டேருந்து வந்துச்சு. என்னோட நீண்ட கால நட்பு, பெஸ்டி, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாமே சொல்லலாம். ஸோ அவங்களோட பாப்பாவுக்கு பர்த்டே. ஸோ அந்த பாப்பா பர்த்டேக்காக தான் இந்த ஆர்டரை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து ஒன்றா ஒரு பல வருஷமாக ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்கோம், பக்கத்து சீட்டில் உட்காந்து. ஸோ நாங்கள் 2 பேரும் எங்களை தனித்தனியாக பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு நாங்கள் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கேக் நான் ரொம்ப அவகிட்ட இருந்து ஆர்டர் வந்தோடனே ஹாப்பியாக நான் வந்து என் குழந்தைக்கே பண்ணுற மாதிரி தான் நான் வந்து ரொம்ப கேர் எடுத்து பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து நான் சொல்கிற ஃப்ளேவரில் நீ க்ரம் கோட் பண்ணி ஐசிங் பண்ணி எடுத்துகிட்டு வா, மற்ற எல்லாம் நீ என்ன பண்ணணும் நான் சொல்கிறேன், அதை மட்டும் நீ பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி தான் என் ஃப்ரெண்ட் வந்து இந்த ஆர்டர் கொடுத்துருந்தா. ஸோ இது வந்து அவள் சொன்ன ஃப்ளேவர் வந்து சாக்கோ ட்ரஃபிள் ஃப்ளேவர் வந்து நம்ம க்ரீம் யூஸ் பண்ணி, கம்ப்ளீட் ட்ரஃபிளில் மட்டும் இல்லை க்ரீம் அண்ட் ட்ரஃபிள் யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து டால் கேக்காக பண்ண போகிறோம், நம்ம 2 kg டால் கேக் தான். ஸோ இதை வந்து நான் ஒரு 6 லேயராக வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் 2 kg கேக்கு. ஸோ ஒவ்வொரு லேயராக வந்து விப்பிங் க்ரீம், சாக்லேட் சிரப்பில் வெட் பண்ணிவிட்டு தென் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்லேட் ட்ரஃபிள் வந்து கனாஷ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கேக் வந்து ஐசிங் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நாங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போதுலேருந்தே நம்ம எப்படா இந்த ஆஃபீஸ் நம்ம பேப்பர் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம வந்து ஒவ்வொன்றும் நாங்கள் சொல்லிட்டு இருப்போம். நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகலாம், நம்ம வந்து சாரி டிராபிஸ்ட் ஆகலாம், நம்ம இந்த கோர்ஸ் போகலாம், இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய பிளான் பண்ணிட்டு இருப்போம். ஸோ எங்களோட தாட்ஸ் எல்லாமே ஏதாவது ஒரு போய் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா நான் டெலிவரி, அவள் டெலிவரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு கேப் ஆகிடுச்சு. ஸோ 2 பேருமே ரிலீவ் ஆக வேண்டிய டைம் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹோம் பேக்கிங் வந்து அதுக்கப்புறமா ரொம்ப லேட்டாகி தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அவளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ரீசெண்டாக அவள் கோர்ஸ் முடிச்சுட்டு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக எடுத்தா. ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பி. ஸோ நாங்கள் எங்களோட கனவை நோக்கி நாங்கள் ஏதோ ஒரு சின்ன அடி எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்ற எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஸோ இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு போய் சக்ஸஸ் ஆகும், எவ்வளோ நாள் ஆகுன்றதெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ மற்றது எல்லாமே கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் வந்து இதை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நான் இப்போ வந்து இந்த கேக்கை ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து பண்ணி முடித்து க்ரம் கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்து நைட்டே ஆக்சுவலி நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மார்னிங் எடுத்து என்ன மற்ற ஒர்க்லாம் பண்ண எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் மிட் நைட்டை தாண்டிடுச்சு நான் இந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு. ஸோ ஒரு வழியாக இந்த க்ரம் கோட்டிங் முடிஞ்சிடுச்சு. நம்ம வந்து இப்போ இதை ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிடலாம். ஸோ இது தூக்கிறதுக்கு கொஞ்சம் வெயிட்டாகவே இருந்துச்சு, ஏன்னா சாக்கோ ட்ரஃபிள் வந்து இன்னும் அதிகமாக வெயிட்டை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கேக் நல்லா வெயிட்டாக தான் இருந்தது. ஸோ நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஸோ நானும் மற்ற ஒர்க்கை முடிச்சுட்டு தூங்கி எழுந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் குழந்தைய வந்து ஸ்கூலுக்குலாம் அனுப்புனதுக்கு அப்புறமா தான் நான் வந்துட்டு இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மேலே என்ன பண்ணிட்டுருக்கேன்னா, ஃபாண்டனில் வந்து மேலே கவர் பண்ண சொன்னாங்க. பர்ஃபெக்டாலாம் கவர் பண்ண வேண்டாம், எனக்கு இதுக்கு மேலே ஒரு போர்டு வைக்கணும், அதனால் நீ சும்மா மேலே வந்து அந்த க்ரீமில் அந்த போர்டு ஒட்டாத வரைக்கும் ஃபாண்டனில் கவர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இதில் கொஞ்சம் வீடியோ நிறைய மிஸ் ஆகிடுச்சு எனக்கு. அதனால் ஆக்சுவலி இதில் வந்து ரோஸ் இடல் கேட்டிருந்தா, ஃபுல்லாக வந்து எனக்கு ரெட் கலரில் ரோஸ், அவள் ஒரு தீம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, அந்த ரோஸ் கேட்டிருந்தாங்க. மேலே வந்து நான் ஒரு கேக் போர்டை வந்து இது மேலே ப்ளேஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. கோல்டன் கலரில் நான் வந்து ரேப் பண்ணியிருக்கேன் கிஃப்ட் ரேப்பரில். ஸோ ரெடி பண்ணிவிட்டு அவங்க சொன்ன மாதிரியே நான் கேக் வென்யூக்கு கிளம்பிட்டேன். ஸோ இதுக்கு நான் முக்கியமாக வென்யூக்கு ஏன் போனேன்னா, இதில் நான் ரெட் கலர் வந்து அவள் கேட்டிருந்தேன். நான் சொல்லிட்டேன் ரெட் கலர் வேண்டாம், நான் பண்ண மாட்டேன், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் ஆனால் அவள் சொல்லியிருந்தா, இல்லடி நான் இந்த தீமுக்காக தான் ரெட் கலர் நான் கேட்டிருக்கேன், நீ வந்துருவல்ல, நீ வந்து எல்லா க்ரீமையும் ரிமூவ் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ நான் வந்து போனதோட மெயின் ரீசனே எல்லோரும் கேக் கட் பண்ணி முடித்த உடனே கம்ப்ளீட்டாக அந்த கேக்கை நான் க்ரீம் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா தான் நான் வந்து கேக்கே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணவே அலோவ் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட தீம் என்னென்னா, என் ஃப்ரெண்ட் வந்து ஒரு க்ரௌன் ஆர்டர் பண்ணியிருந்தா. இந்த க்ரௌன் எடுத்து பாப்பா போட்டுட்டு இந்த மேலே கிளிட்டர்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து அவள் ப்ளோ பண்ண உடனே இது நல்லா பறக்கும். ஸோ இதுதான் அவங்களோட தீம். ஆனால் லாஸ்ட் மினிட்ல என்னாச்சுன்னா, பாப்பாவோட அவங்க ஆர்டர் பண்ண க்ரௌன் வந்து வரல. ஸோ இருக்கிற இந்த இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். பட் ஆனால் அவங்க நினச்ச மாதிரி இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அங்கே வந்திருந்த எல்லா குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. என் ஃப்ரெண்டு ரொம்ப க்ரியேட்டிவாக யோசிச்சிருக்கா, நான் யோசிச்சிருந்தா கூட இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவள் நினச்ச மாதிரியே இதை சூப்பராக பண்ணிட்டோம். ஸோ பாப்பா சூப்பராக கேக் கட் பண்ணாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கேக் கட் பண்ணிவிட்டு ஒரே ஆட்டம் பாட்டம் செம்ம ஜாலியாக இருந்தது. ஆனால் நான் வந்து இது க்ரீமெல்லாம் ரிமூவ் பண்ணும்போது இந்த குழந்தைங்களாம் எதுக்கு ரிமூவ் பண்ணுறீங்க, எங்களுக்கு வேணும் க்ரீம் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் சொன்ன ஒவ்வொரு பேரண்ட்ஸ் கிட்டையுமே இது வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல், இங்கே மட்டும் இல்லை வெளியிலையுமே நீங்கள் ரெட் கலர் க்ரீம்ஸ்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் கேக் கட் பண்ணுற ஃபங்க்ஷனை முடிச்சுட்டேன். அண்ட் நாங்கள் எல்லாருமே கேக் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு பர்சனலாகவே சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் ரொம்ப ஹாப்பியாக கிளம்பிட்டேன்.